கூடிய சீக்கிரமே இந்த சக்திவேலோட திட்டம் வந்து பாண்டியனுக்கும் பாண்டியனோட பசங்களுக்கும் தெரிஞ்சு சக்திவேலும் குமாரும் பாண்டியனோட பசங்க கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். உனக்கு கல்யாணம் ஆகாம போனதுக்கு காரணம் ராஜி தான். ராஜி ஓடி போனனால தான் உனக்கு ஊருக்குள்ள யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ராஜி மட்டும் ஓடி போகாம இருந்துச்சுன்னா இந்நேரம் உனக்கு எப்பயோ கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல பொண்ணு கொடுக்கறதுக்கு ஊருக்குள்ள எல்லாருமே அவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராஜி பண்ண தப்பால இப்ப உனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து என்னமோ எல்லா தப்பையுமே ராஜி தான் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ராஜியே பாவம் கண்ணனை நம்பி ஏமாந்து கோமதி சொன்ன வார்த்தைக்காக கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்பதான் வந்து கதிர ராஜி சேர்ந்து ஒன்னாவே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இத பத்தின எந்த உண்மையுமே தெரியாம முத்துவேலும் சக்திவேலும் ராஜியையும் பாண்டியன் குடும்பத்தையும் ரொம்பவே ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. முத்துவேல் தான் கஷ்டப்படுத்துறாருன்னா அவரெல்லாம் விட ஒரு படி மேலேயே போய் சக்திவேலும் அவரோட பையனும் சேர்ந்துக்கிட்டு சரணோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்றது, வெளி இடத்துல ராஜியை பாக்குறப்ப ராஜியை கதிரை அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா விடாம பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா சரணன் கல்யாணத்தப்போ ராஜியும் மீனாவையும் குமார் கடத்தின விஷயம் தெரிஞ்சதுல இருந்து முத்துவேலுக்கு வந்து சக்திவேல் மேலையும் குமார் மேலையும் வெறுப்பு ரொம்பவே அதிகமாயிருது. இந்த வெறுப்புனாலே வந்து சக்திவேல் மேலேயும் குமார் மேலேயும் அவருக்கு வந்து நம்பிக்கையும் போயிருது. இதை பார்த்ததும் புரிஞ்சுக்கிற சக்திவேல் வந்து குமார் கிட்ட அண்ணன் முன்ன மாதிரி கிடையாது, அண்ணன் நிறையவே மாறிடுச்சு, புள்ள பாசம் அண்ணனுக்கு கண்ணை மறைக்குது, அதனாலதான் அண்ணன் வந்து நமக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணவே இல்ல. பாண்டியன் ஒன்னு அடிச்சப்ப கூட கேள்வி கேட்கல, ஆறுதல் தான் சொல்லல, அமைதியாவது இருந்திருக்கலாம். ஆனா அண்ணனே வந்து உன்னை அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு விட்டு போயிருச்சு. இதுக்கு மேலே நான் அண்ணனை நம்புற மாதிரி கிடையாது, எனக்கு நீ தான் முக்கியம், நம்ம குடும்பம் தான் முக்கியம், நம்ம எதுக்கு வெளியில போய் பொண்ணு தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கணும், நமக்கு என்ன பொண்ணு இல்லாமையா இருக்கு, அதான் பாண்டியனோட மக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கணுங்கிறதுக்காகவே பாண்டியனோட மகளை வந்து குமார கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்த ஆரம்பிச்சாரு. குமார் வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட உன்னை விருப்பப்பட்டு இந்த கல்யாணம் பண்ணலாம் சொல்லல. பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு இதை விட்டா நமக்கு நல்ல வாய்ப்பு எதுவுமே கிடையாது. அது போக வெளியில பொண்ணு கேட்டாலும் உனக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ராஜி பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ண முடியும்? நம்ம எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் உணர்ந்திருக்கோமோ அது பாண்டியன் வீட்டுக்கும் தெரியணும். அதுக்கு நீ பாண்டியனோட மகளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமாருக்கு பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. குமார் ஒன்னும் அவ்வளவு நல்லவரெல்லாம் கிடையாது. கண்டிப்பா அவருமே வந்துட்டு அவங்க அப்பா சொன்னபடி பாண்டியனோட மகளை கல்யாணம் பண்ண தான் போறாரு. ஆனா இதுல கொடுமை என்னன்னா இது எந்த விஷயமே தெரியாம முத்துவேல் வந்து சக்திவேலையும் ஒரு பையனையும் ஆரம்பத்துல இருந்தே நம்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் நம்ம சொல்றதை கேட்டு நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் முத்துவேல் வந்து நம்பிக்கையா இருக்காரு. ஆனா இந்த சைடு சக்திவேலையும் குமாரையும் பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே சுயநலமா தான் செயல்பட்டு இருக்காங்க. குமார் மட்டும் சக்திவேல் பேச்சை கேட்டுக்கிட்டு பாண்டியனோட மகளை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணாருன்னா கண்டிப்பா இது வரைக்கும் வந்த பிரச்சனை எல்லாம் விட பயங்கரமான பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. ஏன்னா குமார் மட்டும் அப்படி பண்ணிட்டா பாண்டியன் கூட விட்டாலும் விட்டுருவாரு. கண்டிப்பா முத்துவேல் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே சக்திவேலோட திட்டமா தான் இருக்குங்கிறது முத்துவேலுக்கு கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த பிரச்சனையில பாண்டியனே விட்டாலுமே முத்துவேல் வந்து கண்டிப்பா சக்திவேலையும் குமாரையும் விட மாட்டாரு. கூடி சீக்கிரமே இந்த சக்திவேலும் குமாரும் போட திட்டம் வந்து பாண்டியனுக்கும் முத்துவேலுக்கும் தெரிஞ்சு இந்த சக்திவேல் குமார் ஆட்டத்துக்கு ஒரேடியா முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.